லட்சுமி, ஒரு டம்ளர் காப்பி கொண்டாம்மா. என்னதான் வெளியில டீ கடையில போய் ஒரு டீ அடிச்சுட்டு வந்தாலும் வீட்டில் பொண்டாட்டி கையால ஒரு டம்ளர் காப்பி குடிக்கலன்னா அன்னைக்கு நாள் ஓடாது. சே, அவ்வளோ ஒரு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஸ்டேட்டஸ் வைக்காளுவ. நம்ம மட்டும் தான் வீட்டிலே கிடந்து சாவியும். இதை சொன்னால் நம்மளை சத்தம் போடுவாங்க. வர வர எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. வேற ஏதாவது ஒரு வீட்டில் போய் பிறந்திருக்கணும் போல இருக்கு. இந்த வீட்டில் பிறந்தது பெரிய தப்பாக போச்சு. இதுக்கு தான் இந்த லீவு முழுக்க எவ ஸ்டேட்டஸையும் பார்க்கக்கூடாதுன்னு இருந்தேன். நம்ம கையும் சும்மா இருக்க மாட்டேங்கு. ஃபோனு மட்டும் தான் நம்ம சொல் பேச்சு கேட்கு. வேற ஒருத்தர் நம்ம சொல் பேச்சும் கேட்க மாட்டேங்காவ. நம்ம சொல்லியதை ஏன்னு கூட கேட்க மாட்டாவ. அதனால நம்ம ஃபோனை கட்டிக்கிட்டு தான் அழ வேண்டியிருக்கு. என்ன வீடே அமைதியா இருக்கு, லட்சுமி சத்தத்தையே காணோம். இவ்வளோ நேரத்துக்கு தாம் தூம் தைன்னு குதிச்சிருப்பாள, ஆளையே காணோம். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற வியாழ இல்லைன்னா தான் இருக்காளோ அமைதியா. இருந்தாலும் பெரியவா பள்ளிக்கூடத்துக்கு போவாள, சின்னவளுக்கு தானே லீவ் விட்டுருக்காவ. அப்பா இருந்தாங்க காப்பி. உங்க அம்மா எங்கம்மா? அவகிட்ட தானே காப்பி கேட்டேன். அவளுக்கு உடம்பு என்னமோ அசதியா இருக்குன்னு சொல்லி படுத்திருக்காப்பா. அப்படியா? என்னாச்சு அவளுக்கு? தெரியலப்பா, எந்திரிச்சதும் என்னமோ தலை கிருகிருன்னு சுத்துறாப்புல இருக்குன்னு சொல்லிட்டு படுத்திருக்கா. ஐயா அப்படியா? அதான் காலையிலே எந்திரிச்சதும் பாத்திரத்தை சட்டியெல்லாம் கிடந்து உருட்டிட்டு அடப்பால, சத்தம் இல்லையா அணக்கம் இல்லையான்னு பார்த்தேன். ஆமாப்பா, அவ எந்திரிச்ச நேரத்துல இருந்து அப்படிதான் படுத்திருக்கா. ஒரு வேலையும் செய்யல. அதான் நான் பாத்திரம் கிடந்துச்சு கொஞ்சம், அதை கழுவிக்கிட்டு இருந்தேன். அதான் நீங்க காப்பி கேட்டதும் கொண்டு வந்தேன். கொஞ்சம் இருங்கப்பா, நான் தோசை ஏதாவது ஊற்றி எடுத்துட்டு வரேன். ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கும், இனிமேல் தான் கலக்கி வைக்கணும்னு பார்த்தேன். இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். கஞ்சி கிடக்கும்ல, கஞ்சி கிடந்து எனக்கு வாளியில் அதை மட்டும் ஊற்றி தாரியா தோட்டத்துக்கு. சரிப்பா. அம்மா உனக்கு காலேஜ் இல்லையா? எனக்கு ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்கப்பா. செமஸ்டர் ஆரம்பிக்க போதில்ல, அதனால எலெக்ஷன் டியூட்டிலாம் வர்றதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் டெஸ்ட்டான். அதனால நான் எங்களுக்கு இப்போது லீவு தான். அப்படியா? சரி சரி. உங்கள் அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் பள்ளிக்கூடம் லீவு போட்டிருக்கியோன்னு பார்த்தேன். இல்லைப்பா, இல்லை லீவு தான் எங்களுக்கு காலேஜ். சரி, அப்போ வீட்டில் இருந்து உங்கள் அம்மையை பார்த்துக்கிடுங்க. சரிப்பா. அப்போ நாங்களாம் தோட்டத்துக்கு வரேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், வெயிலுக்குள்ளே கடந்து அலையாண்டா. உங்கள் அம்மா வேற ஒரு மாதிரி இருக்குன்னாங்கல்ல. நீங்கள் எல்லாம் வீட்டிலே இருந்து அவளை பார்த்துக்கிடுங்க. அவளை வேலை செய்ய விடாதீங்க என்ன? சரிப்பா, நாங்கள் பார்த்துக்கிடுறோம். சரி போ, வாளியில் எனக்கு கஞ்சி மட்டும் ஊற்றி வை. வேணா கொஞ்சம் துவையல் வேணா அரைச்சி வையுமா. பருப்பு கறியும் துவையலும் நல்லா இருக்கும். பழைய கறி இருக்குல்ல? ஆமாப்பா இருக்கு. சரி, அப்போ அதையும் ஊற்றி கொஞ்சம் துவையல் மட்டும் அரைச்சி வையுமா. நான் தான் உங்கள் அம்மையை பார்த்துட்டு கிளம்பி. சரிப்பா. லட்சுமி இப்படி ஒரு நாளும் கடக்காண்டால, என்னாச்சு அவளுக்கு உடம்புக்கு? கடவுளே, தயவு செய்து அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னைய வேற வீட்டில் நல்லா பணக்கார வீட்டில் என்னைய பிறக்க வை. இந்த மாதிரி என்னைய இந்த வீட்டில் பிறக்க வைக்காத. கிடந்து கஷ்டப்பட முடியல என்னால். என் கூட படிக்க உள்ள எல்லாம் ஊட்டி போகிறேன், கொடைக்கானல் போகிறேன், சென்னைக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன், மாமன் வீட்டுக்கு போகிறேன் கழுவேன். நம்ம யார் வீட்டுக்கு போகிறது? சரி, நமக்கு இந்த வீடு, வீட்டை விட்டா இந்த தோட்டம், இந்த ரெண்டுக்கு தான் போகணும். வேற எங்கேயுமே போக முடியாது. எங்கேயும் இந்த கொம்மி அனுப்பையும் உண்டா, எரிச்சலாக வருது. எல்லா அம்மையும் நல்லா ஜாலியாக இருக்கவா ஐயா பிள்ளைகிட்ட. நம்ம எதனா கேட்க முடியுதா இவகிட்ட? உடனே காட்டு கத்துவா. இவகிட்ட போய் மனுஷன் கேட்பானா எங்கேயாவது போனோன்னு? சரி, எரிச்சலாக வருது. இப்போ என்னதான் பண்ண? நேரமே போகாது வீட்டில். எவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்குது, ஃபோனு பார்க்குது. இந்த தோட்டத்தில் போய் விழுந்து சாவியது. என்ன பண்ண? ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஆகணுமே. லட்சுமி, லட்சுமி, இந்த மனுஷன் கூப்பிடிய மாதிரிலாம் இருக்கு. தோட்டத்துக்கு போகணும் பாரு, கஞ்சாவது ஊற்றி கொடுக்கணுமே இவருக்கு. லட்சுமி, என்னாச்சு உடம்புக்கு? எதுவும் காய்ச்ச கீச்சு அடிக்குதோ? வேணும்னா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகலாமா? என்ன பண்ணுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உடம்புக்கு கொஞ்சம் அசதியாக இருக்குது, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சேன்னா சரியாயிரும். நைட்டு முழுக்க கொஞ்சம் தூக்கம் சரியா இல்லை, அதான் அப்படி இருக்கு. ஏன்? நல்லா தூங்க வேண்டியது தானே, எதுக்கு தூக்கம் வரல? நான் என்னத்தை கண்டேன், நல்லா தான் படுத்தேன் சாப்பிட்டுட்டு. ஏன்னு தெரியல, தூக்கமே வரல. ஒரு கண்ணுக்கு நான் தூங்கலை. நானும் கண்ணை மூடி மூடி அப்படியே கடந்து பார்த்தேன், தூக்கமே வர மாட்டேன்னிட்டு. சரி, அப்போ தூங்கு. நல்லா தூங்கி எந்திரி, அப்பனா உடம்பு சரியாயிருமா இருக்கும். சரிங்க. எந்திரிச்சு சும்மா வேலை செஞ்சுட்டு நடக்காத. பிள்ளைகள் லீவில் தானே நடக்காளுவ, அவ்வளோ பார்த்துக்கிடுவாளுவ. சும்மா போய் தண்ணியிலலாம் கை வச்சுக்கிட்டு நடக்காத. தோட்டத்துக்குலாம் வராண்டா என்ன? எங்க தோட்டத்துல வேலை கிடக்குன்னு சொன்னீங்களங்க. நான் என்ன பறவு மதியமாக்க சோறுலாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வாரேன். இல்லை இல்லை வேண்டாம், பரவாயில்ல. நீ வீட்டில் ரெஸ்ட் எடு. இந்தா சந்தியாட்ட கஞ்சி ஊற்றி வைக்க சொன்னேன், அவள் வாளியில் ஊற்றி வச்சிருப்பா. நான் இனிமேல் எடுத்துக்கிட்டு கிளம்பி என்ன, நீ வராண்டாம், நான் பார்த்துக்கிடியே. அப்போ உங்களுக்கு மதிய சாப்பாடு? பிள்ளைகளுக்கு செஞ்சாலும் வேணா கொஞ்சம் கொடுத்து விடு ஒருத்திக்கிட்ட.
வேணா கொண்டு வந்து தரட்டும். இல்லாட்டினா பரவாயில்ல இருக்கட்டும், நான் பிறகு வந்து சாப்பிட்டுக்கிடியே. சரிங்க. அப்ப பிள்ளைகள்கிட்ட மதிய சாப்பாடை நான் கொடுத்து விடியே. சரி, அப்போ நான் தோட்டத்துக்கு கிளம்பியேன். உனக்கு ரொம்ப எதுவும் முடியலன்னா போன பண்ணு, நான் உடனே வாரேன், ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறேன். சரிங்க. பார்த்து போயிட்டாங்க. ஆ நாங்கப்பா கஞ்சி. கொண்டாம்மா, அப்பா தோட்டத்துக்கு கிளம்பியே. சரிப்பா. ஆமா, அந்த சோனி எங்க போனா? ஏம்மா என்ன நீ மட்டும் முத்தத்தில் கடந்து உருண்டுட்டடாக்கா? எந்திரிச்சு பல்ல இல்ல விளக்கிட்டு போய் சாப்பிடு போ. அப்பா யார்கிட்ட பேசுறாவ? சோனி கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. அப்ப சோனி வெளியே தான் இருக்காளோ? இந்த நாய் வீட்டுக்குள்ளே வர முடியுங்க, ஏன் இப்படி முத்தத்திலே கடந்து உருண்டுட்டு அடக்கு? சரிப்பா சரிப்பா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இவருக்கு. இவராவது எங்கேயாவது வெளியே கூட்டு போவாரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சரியான தோட்டத்து பைத்தியம். ஒரே தோட்டத்துல தான் கிடக்கும். தோட்டம் உண்டா வீடு. நம்மளை விட பெரிய அடிமையா இருக்காரு. இப்ப சோனி நாய எங்க என்ன பண்ற? வந்துட்டா மேனமணிக்கு. இனிமே இவா பங்குக்கு இவா 2-3 அறுவையே போடுவா. எவ கிறுக்கி உள்ள அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கனே, ஏதாவது ஒரு உதவியாவது செய்வோன்னு வாரியாவ. நல்லா இங்க சொகுசா வெளியே உட்கார்ந்துக்கிட்டே என்ன? அப்படி மேடம் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கிச்சனில் அடுப்பெல்லாம் தொடச்சி, நடந்த மேடையெல்லாம் தொடச்சி, பாத்திரங்கத்திலலாம் கழுவி, காப்பி போட்டு அப்பா கொடுத்துட்டு கஞ்செல்லாம் ஊற்றி கொடுத்துருக்கேன். அவ்வளோதானே? இதுக்கு தான் இவ்வளோ மினுக்கு மினுக்குனியாக்கும். நான் முத்தத்தை பெருக்கி, தெருவை பெருக்கி, தூத்து தொளிச்சு, கோலெல்லாம் போட்டிருக்கேன். என்னமோ நாங்கள் மட்டும் சும்மா இருக்கதான் நினப்பு. இதெல்லாம் எப்பயும் செய்கிறது தானே? நீ எப்பயும் பாத்திரம்லாம் கழுவுறது தானே? என்னமோ புதுசாக இன்னைக்கு தான் கழுவுற மாதிரி மினுக்குற. கிளம்பு கிளம்பு, காற்று வரட்டும். சிப்ப எம்மா சோனி, சந்தியா போப்போ, உன்னையே தான் அம்மா கூப்பிடுறா. எங்களுக்கு தெரியும், நீ மூடு. நாங்கள் எல்லாம் மூடிதான் இருக்கோம், கிளம்பு. இரு, உன்னைய நான் அப்புறம் பார்த்துக்கிட்டுறேன். பார்த்துக்க கிளம்பு, இடத்த காலி பண்ணுன்னேன். சரியான வம்மந்த சோனி, இவகிட்டலாம் இனிமேல் பேசவே விடாது. பிள்ளைகளுக்கு வேற நம்ம ஒன்றும் காலையிலேக்கு செஞ்சு கொடுக்கலையே. என்ன பண்ண அந்த பிள்ளைகள் வயிற்றுக்கு? ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கு, எடுத்து 2 தோசைனாலும் சுட்டு தின்னால் வேணா பரவாயில்லையே. அதுக்கும் ஏழி பிள்ளை போடுவாளுவே, நீ செய்ய நான் செய்யின்னு. என்னம்மா கூப்பிட்டியோ? ஆமாம்மா, வந்துட்டியா? என்னம்மா என்ன செய்து உனக்கு? ஒன்றும் பெருசாக செய்யல, கொஞ்சம் அசதியாக இருக்கு பத்துக்க, வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கும், எடுத்து வச்சு 2 தோசைனாலும் 2 பேரும் சுட்டு சாப்பிட்றீங்களாம்மா. அப்பா தோட்டத்துக்கு போயிட்டாவல்ல? ஆமாம்மா, அப்பா தோட்டத்துக்கு போயிட்டாவ. நான் தான் மாவு கலக்கி வச்சிருக்கேன், இனிமே தான் தேங்காய் சட்னி வைக்கணும்னு பார்த்தேன். சரிம்மா, 2 பேரும் சண்டை போடாமல் செஞ்சு சாப்பிடுங்க. என்ன அம்மா கொஞ்ச நேரம் தூங்கியே எழுப்பாதீங்க. யாராவது கூப்பிட்டாவன்னா அம்மைக்கு உடம்பு சரியில்லை, படுத்திருக்கான்னு சொல்லுங்க. என்ன? சரிம்மா. உனக்கு 2 இட்லி சுட்டி எடுத்துட்டு வரட்டுமாம்மா? இல்லை வேண்டாம், எனக்கு கொஞ்சம் தூங்குனாதான் சரி வரும் பத்துக்க. நைட்டு தூக்கமே இல்லை, அதனால எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேண்டாம். நான் பொறுமையாக எந்திரிச்சு அப்புறம் சாப்பிட்டுக்கிடியே. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு சண்டை போடாமல் இருங்க, அது போதும் எனக்கு. சரிம்மா. அட கருவாட்டு கறி மனமோ மனம். நல்ல வேலை, நேற்று 2 முருங்கைக்காய் நம்மளாம் ஆட்டையை போட்டுட்டு வந்ததுனால இன்னைக்கு கருவாட்டு குழம்புல முருங்கைக்காய் போட்டு நல்லா குழம்பு வச்சாச்சு காலையிலே. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது தான். சுட சுட சோறு, கருவாட்டு குழம்பு. எவ்வளோ நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. கொஞ்சமாவது மனசுல புருஷன் மேல ஒரு பயபக்தி இருக்கா இவளுக்கு? காலையிலே புருஷனுக்கு சோத்த போடியாலோ இல்லையோ, இவ சோத்துல தட்டை போட்டு நல்லா கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்கா. சோத்து முட்டை எங்கன உள்ள சோத்து முட்டையே தெரியல. நம்மளே தட்டுல சோத்த போட்டு நம்மளே தின்னுக்கிடணும், நம்மளே ஆபீஸுக்கு கிளம்பி போயிடணும். ஒரு வழி அனுப்புவோம். ஒரு பழக்கம் நல்ல பழக்கம் கிடையாது. என்னத்தை செய்ய இந்த வீட்டுல எதுக்கு இருக்கேனே தெரியலண்ணா. இவ மூச்சில முழிச்சிட்டு வேலைக்கு போனா வழங்கவா செய்யும்? நம்ம பாட்டுக்கு கண்டுக்காத மாதிரி வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். வண்டி எல்லாம் டஸ்டா இருக்கு. புருஷன் வண்டியை இப்படி இருக்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி விடுவோம், தொடச்சி வைப்போம்னு நினைக்காளா? எங்க துடைப்பா, எங்க செய்வா? நம்மளே கண்டுக்க மாட்டா, நம்ம வண்டியவா கண்டுக்கிடுவா? எங்கன்னா பல்ல கட்டிக்கிட்டு போனோம்னா மட்டும் வண்டியில வந்து பின்னாடி ஏறி உட்கார்ந்துக்கிடுவா. என்னைய அங்க கூட்டு போங்க, இங்க கூட்டு போங்கன்னு. மற்றபடி நம்மளையும் கண்டுக்கிட மாட்டா, நம்ம வண்டியும் கண்டுக்கிட மாட்டா. இவகிட்ட எல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. எங்க என்ன வேலைக்கு கிளம்பிட்டீங்களோ? என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க? உன்கிட்ட என்னத்தை சொல்லணும்? ஆமா, அதுவும் சரிதான். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஒரு நாள் நல்லா சோத்தை தின்னுக்கிட்டு விக்கிக்கிட்டு சாவான்னு பாக்கேன், சாவாண்டங்கியால. கடைசி அந்த மனசு என்னமோ முணங்கிக்கிட்டே போனாரு, என்னதுன்னு தெரியலையே. சரி, போயிட்டு போறாரு, நம்ம சாப்பிடுவோம். உப்பு கருவாடு, ஊற வச்ச சோறு ஊட்டி விட வேணும் மடி எனக்கு. முத்தமிட்ட நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு.
எம்மா மருமோளே. அட அது யாரு? ஐயோ என் மாமியாரா? என்ன மருமோளே, காலையிலே கருவாட்டு கறி ஆக்கி சாப்பிட்றியாக்கும்? தெரு முனை வரைக்கும் வாசம் ஆளை தூக்குது. சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இவா இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டே என் மோவின் சொத்தெல்லாம் அழிச்சிருவா. சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. வயசு பிள்ளை காரி, நல்லா சாப்பிடு. என்னத்தே சொல்லாம கொள்ளாம காலங்காத்தாலே வந்திருக்கிய? உங்க மொவா வீட்டில் தானே இருந்திய? ஏதோ அங்கே எதுவும் சண்டை கிண்டை போட்டுட்டு வந்துட்டீங்களா குழாச்சிக்கிட்டு? உங்க மோவன் கூட இப்பதானே வேலைக்கு கிளம்புனாரு. ஆமாம்மா, அவகிட்ட நான் கிளாச்சிக்கிட்டு தான் வந்திருக்கேன். இனிமே நான் அங்கே போவாண்டனே. நீ சொன்னதெல்லாம் சரிதான் பத்துக்க. அவ என் மோவன்ட்ட இருந்து அவ்வளத்தையும் வாங்கலான்னு அடி போட்டுக்கிட்டு இருந்திருக்கா. நான் தான் ஏமாளியா இருந்திருக்கேன். என்னைய ஏமாத்தி விட்டாமா? என்ன திடீர்னு வந்து இப்படி பேசுது? இது என்கிட்டலாம் உட்கார்ந்து இவ்வளோ நேரம் பேசாத. அதுவும் மொவலை பற்றி குறை சொல்லி நம்மக்கிட்ட பேசுது. என்னன்னு தெரியலையே. இதை நம்பலாமா இல்லை நம்பப்படாதான்னு தெரியலையே. இங்கே பாருமா மருமவளை, இனிமே நான் அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன். ஏன்ட்டே அப்படி சொல்றியே? மிதிக்க மாட்டேன்னா மிதிக்க மாட்டேன், அவ்வளோதான். வாசப்படியை மிதிக்கலைன்னா தாண்டி போங்கத்தே. எதுக்கு இப்போ நீங்கள் இப்படியா கோபமா இருக்கியே? என்ன சாப்பிட்றீங்களா? கருவாட்டு கறி வச்சிருக்கேன். பாத்தியா என் மருமவ, நீ காலையில எந்திரிச்சு எப்படி வீட்டு வாசல்லாம் பெருக்கி நீட்டா வச்சிருக்க. வேறு காலையில சோறு பொங்கி கருவாட்டு கறிலாம் வச்சுட்ட. அங்க என் முவ என்னையதான் அவ்வளோ வேலையும் செய்ய சொல்லியா? அவ செய்யாண்டாலாம். அவ மகாராணி மாதிரி படுத்து கிடப்பாலாம். நான் அவ்வளோ வேலையும் செய்யணுமா? என்ன வேலை வாங்கிட்டா தெரியுமா? இனிமே அங்கே நான் போக மாட்டேனே. ஓஹோ, மொவ அங்கே உழுக்க வேலையை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு தான் ஆளு பெட்டி செட்டின்னு அவ்வளோத்தையும் கட்டிக்கிட்டு இங்கே வந்திருக்கோம் மறுபடி. அது மட்டும் இல்லை மருமவளை, மறுபடியும் என் மோவங்கிட்ட ஒரு 2 லட்சம் கேளு கடனாங்க. நான் என்னன்னு கேட்க என் மோவங்கிட்ட எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு கேட்பேன்? ஏற்கனவே இவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் நகையெல்லாம் கொடுத்துட்டு தான் நான் கடந்து படாத பாடுபட்டேன். மறுபடியும் என் மோவங்கிட்ட காசை கேளுன்னு ஏன் மூலமாக தூண்டி விடலான்னு பார்க்கா. நான் கேட்காண்டேன்னு சொல்லிட்டேனே. அந்தால அவள் ரொம்ப மூஞ்சை தூக்கிக்கிட்டு என்கிட்ட எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருந்தா பத்துக்க. அந்தால நான் கிளம்பி வந்துட்டேன். ஏன் ஐயா அண்ணங்கிட்ட கொடுத்தா வச்சிருக்காளா கேட்கறதுக்கு? அவள் அப்படிதான். அவளை இனிமேல் நம்ம கண்டுக்கிடப்படாது பத்துக்க. சரி தே விடுங்க, நீங்கள் இனிமேல் வேலை செய்யாண்டா, நான் பார்த்துக்கிட்டே. என்ன நீங்கள் சாப்பிட வாங்க. உங்களுக்கு கருவாட்டு கறி வச்சிருக்கேன், நல்லா சுட சுட போட்டு சாப்பிட தாரேன், சாப்பிடுங்க. சரி மருமூளை, போட்டு எடுத்துக்கிட்டு வா. எனக்கும் ரொம்ப பசியாக இருக்கு பத்துக்க. நேரத்துல இருந்து ஒன்றும் சாப்பிடலை. அவகிட்ட கிளாச்சிக்கிட்டு சாப்பிடாமலே இருந்துக்கிட்டேனா அதான் காலையிலே கிளம்பி வந்துட்டேன் பத்துக்க. அவையெல்லாம் முழிக்கிறதுக்கு முன்னாடியே பசி ஏறிட்டேனா. ஐயே எத்தே, வேற உங்கள் முகத்தை ஆடிட்டு அலைய போறாவ. ஒரு போனை பண்ணி வந்துட்டேனாவது சொல்லுங்க. நான் சொல்லாண்டேனா அவகிட்ட? அவள் என்னனையே அழைச்சிட்டு போறா. எனக்கு தேவையில்லை. நான் என் முகங்கிட்டே நான் வந்துட்டேன். என் மருமவை என்னையே பார்த்துக்கிடுவான்னு நான் அங்கே வந்துட்டேன். சரி மருமோளை, நான் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் ரூமுக்கு போகிறேன். போயிட்டு கொஞ்சம் பல்ல வளர்க்கணும் பத்துக்க. பல்ல வளர்க்கிட்டு தான் எதாக இருந்தாலும் எனக்கு ஒரு தடவை காப்பியும் போட்டு வைமா. காப்பி பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு ஏதாவது இருந்தால் அதையும் போட்டு வை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தை அப்படியே கையோட குளிச்சுட்டே வந்துடுறேன். அப்போ தான் எனக்கு உடம்பு கசகசன்னு இல்லாமல் இருக்கும் பத்துக்க. குளிச்சுட்டு வந்து சாப்பிடு என்ன, நல்லா பூஸ்ட் போட்டு வை. சரி தே. இது லேஸில் முவகிட்டலாம் கிளாச்சிக்கிட்டு வராதே. எதுக்கு இப்படி வந்திருக்கு? நம்ப முடியலையே. இதை எதுவும் திட்டம் போட்டு வந்திருக்குமோ? இங்கேருந்து எப்படி மொபைலுக்கு பணத்தை கறந்து கொடுக்கலான்லாம் இருக்கும். இப்போ என்னென்னா புது ட்ராமாவாக போட்டுட்டு போகுது. சரி, எதாக இருந்தாலும் கண்டுபிடிப்போம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கிழவியை பார்த்துக்கிடலாம். எம்மோ இவ கொம்மி எந்திரிப்ப கொஞ்சம். என்னம்மா சோனி, கொஞ்சம் தூரம் போம்மா. அம்மா கொஞ்ச நேரம் தூங்கட்டும். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா எதா இருந்தாலும் பேசு. அம்மைக்கு உடம்பே நல்லா இல்லை. எம்ம காலையிலேருந்து இப்படி தான் போய் படுத்திருக்கா. எந்திப்ப, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சரி என்ன சொல்லு. எம்மோ என் ஃப்ரெண்டு பிள்ளைகள் எல்லாமே அத்தை வீடு மாமா வீடுன்னு ஊட்டி கொடைக்கானல் சென்னை இப்படின்னு எல்லா இடத்துக்கும் போகிறாவுமோ. நானும் வீட்டிலே கிடக்கேன் லீவில். எங்கேயாவது கூட்டுட்டு போகலாம்லாவே. இப்போ அம்மா இருக்க நிலமையில கூட்டுட்டு போயிட்டு தான் அம்மா மறு வேலை பார்க்க போறா. எப்ப நீ வாய மூடு. என்ன, நான் அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அல்ல அம்மைக்கே இப்போ உடம்பு முடியல, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. எங்க பராவ போட்டுக்கிட்டு நம்ம எங்கேயாவது போகலாமோ டூர் மாதிரி? எப்பயும் வீட்டில் தானே கிடக்கும். இதே ஊருக்குள்ள தான் சுற்றி வரோம். வேற எங்கேயாவது போகலாம்ல. சொந்தக்கார வீடு யார் வீடாவது இருக்குன்னு தான் சொல்லு, அங்கே போவோம். சரி, எங்கள் அக்கா வீட்டுக்கு பஸ் ஏற்றி விட்றேன், போறியா? இது பெரியம்மா வீட்டுக்கா? ஆமால, எங்கள் அக்கையும் சொல்லிக்கிட்டே தான் கிடக்கா. லீவில் பிள்ளைகளுங்க அனுப்பிச்சி விடுன்னு. சந்தியாவுக்கு தான் இன்னும் காலேஜ் இருக்குல்ல, உனக்கு மட்டும்தானே லீவு. நீ மட்டும் வேணும்னா போயிட்டு வரியா? பஸ் ஏற்றி விடியே. அவளும் கூப்பிட்டுட்டே தான் கிடக்கா. போறியா என்ன? ஒன்றும் சொல்லாமல் நிற்கா. இதுக்கு நான் குணா குகையிலேருந்து உள்ளே குதிக்க சொன்னால் உள்ளே குதிச்சிருவேன். நான்லாம் ஒன்றும் அங்கே போக மாட்டேன். சும்மா இருந்துரு பத்துக்க. சோனி, பெரியம்மா வீட்டுக்கு தானே எல்லாரும் அத்தை வீடு மாமா வீடுன்னு சென்னை போகிறவ, துபாய் போகிறவ. நீ இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க திருநெல்வேலியாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வா. நல்லா ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம்.
என்ன பெரியம்மா கொஞ்சம் வேலை உழுக்க வாங்கிடுவாவ. அங்கே இங்கே மாதிரி ரொம்ப நேரம் தூங்க முடியாது. உன்னை மாதிரி இப்படி ஃபோன் நோண்டிக்கிட்டு பாவலா காட்டிக்கிட்டு திரிய முடியாது. பெரியம்மா அரட்டி உருட்டி எடுத்துருவாவ பார்த்துக்க. இப்போ வாய் முடிக்கிட்டு கம்முன்னு இருந்துரு சொல்லிட்டேன். என்னடா இப்போ எதுக்கு நீ சண்டை போட்டுட்டு அடக்காவாகிட்ட? நீ தானே கேட்டுக்கிட்டு இருந்தா உன் ஃப்ரெண்டு பிள்ளை எல்லாம் எங்கெங்கேயோ போகுதுன்னு. வேணும்னா பஸ் ஏற்றி விடியே. சாயங்காலமா அப்பா வரட்டும், வந்ததும் கூட்டிட்டு போய் பஸ் ஏற்றி விட சொல்லியே அவ அங்கன வந்து கூட்டுக்கிட்டு வாக்கா. எம்மா வேண்டாம் தாயி, நான் வீட்டிலே இருந்துக்கிட்டே எங்கேயும் போவாண்டாம். டூருக்கு எங்கன்னா கூட்டிட்டு போவான்னு பார்த்தேன்னா இனிய புதகுழியில தள்ளி விட பாக்கா. சோனி இப்போ ஓகே சொல்லு, நானே உன்னைய கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டு வந்துடுறேன். இவ செருப்பு பிஞ்சிரும், வாயை முடிக்கிட்டு போயிரு சொல்லிட்டேன். அம்மா உங்ககிட்ட கடைசியா கேட்குறேன், டூர் எங்கன்னா இந்த லீவ்ல கூட்டிட்டு போவியா கூட்டு போக மாட்டியா? எம்மா செத்தேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பொறுமையா இருக்க வரைக்கும் தான் இருக்க முடியும் மனுச்சி. இப்ப கொம்மி எதுக்கு அதுக்கு இப்படி மிதிச்சு தள்ளுனா? வேற என்ன எவ்வளவு நேரம் தான் நான் சொல்லியது, கொஞ்ச நேரம் தூங்கியே என்ன எழுப்பாதீங்க எழுப்பாதீங்கன்னு. அம்மா சோனி மிதிச்ச மிதியில பறந்துட்டால. இப்ப நான் இருக்க நிலைமையில உங்களை கூட்டுக்கிட்டு டூர் சுத்த முடியும் என்னால. நானும் சரி எங்க அக்கா வீட்டுக்கு போ, பெரியம்மா வீட்டுல போய் 4 நாள் இருந்துட்டு வேணா வா அனுப்பி விடட்டுமான்னா அதுக்கு வேண்டாம் நோண்டாங்க. அப்பனா சும்மா இருப்பான்னு பார்த்தா இருக்கையும் விடாண்டேங்க என்னைய. தோலை உரிச்சு விடுவேன். இனிமே எங்கனா போனன்னு வாயை திறந்து பாரு, அப்பதானே இருக்கு. அப்படியே கை காலெல்லாம் சூடு வச்சு விட்டுருவேன் பார்த்துக்க. ஐயோ தெய்வமே, நீ எங்கேயும் என்னையும் கூட்டிட்டு போக வேண்டாம். நான் அந்த ஊர்லயே கிடந்து சாவியே தெரியாம கேட்டுட்டே நீ விட்டுரு. தூர போலாம், எந்திரிச்சு போய் நான் வேலையை பார்க்கட்டும். எம்மா எம்மா நெல்லு, நான் வந்து செய்யேன். டூரு கூட்டு போக சொன்னது ஒரு குத்தம்மா. எம்மா என்ன மிதி, இந்த கொம்மி பிட்டியை முடிச்சு விட்டாளே. பரவாயில்ல மருமவுளே, நல்லா ருசியாக தான் சமைச்சிருக்க, சாப்பாடு சூப்பராக இருக்கு. சரிட்டே, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. நான் ஒரு சில்லற விஷயமா வெளியே போக வேண்டி இருக்கு, போயிட்டு சாயங்காலம் தான் வருவேன். என்ன இதுக்கடையில உன் பொண்டாட்டி வீட்டுல இல்ல, ஊர் சவார போயிட்டா, வெளியில வீடு வீடா கதை பேச போயிட்டான்னு உங்க பையனுக்கு போட்டு கொடுத்துடாதீங்க. அவரு வேற என்னைய ஃபோன் பண்ணி சத்தம் போடுவாரு, முக்கியமான வேலையா போறேன். சரி மருமவுளே. ஏமா ஏமா மருமவுளே, உமா ஒரு நிமிஷம் நில்லுமா. என்னத்தே? இல்லை போகும்போது எங்கே போகிறேன்னு அவசர மாதிரி கேட்கக்கூடாது, இருந்தாலும் நீ எங்கே போகிறேன்னு தெரிஞ்சுக்கிடணும்ல, அதான் கேட்கேன். ஏதோ சில்லற விஷயம், நீ யார்கிட்டையும் காசு கிசு எதுவும் வாங்கியிருக்கியா, கொடுக்க போறியா இல்லை வாங்க போறியா? ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தே, யாருக்கும் காசு கொடுக்கையும் போல வாங்கியும் போகல. நேற்று ஒரு தோட்டக்காரன் தர்பூசணி எல்லாம் இன்னும் விலை போக மாட்டாங்கன்னு சொல்லி அங்கே கொட்டி போட்டான் ரோட்டு சைடில். இந்த லட்சுமி அக்கா பெரிய பொண்ணு சரசக்காலாம் எடுக்க விட முடியன்ட்டாளுவே, என்னமோ பெரிய இது மாதிரி. அதான் அங்கே கிடக்கிற தர்பூசணி எல்லாம் கொண்டு போய் ரோட்டில் போட்டு விற்றோன்னு வைங்க, இந்த வெயிலுக்கு நல்லா காசு சம்பாதிக்கலாம். அதான் பெரிய பொண்ணு கடையை போட்டு மச்சி விடு மாடி விடுன்னு கட்டிட்டா, அடுத்து நம்மளும் கட்டாண்டாமா. உங்கள் பையன் சம்பாதிச்சு வர காசுல எங்கே மச்சி விடு மாடி விடலாம் கட்ட. அதான் அந்த கீழே போட்ட தர்பூசணியெல்லாம் எடுத்துட்டு வந்து கடையை போட போறேன். சரி மருமவுல, ஏதோ காசு சம்பாதிக்க போறேங்க, ஏதோ பார்த்து பண்ணு. சரி பண்ணியது பிராடு வேலை, இதுல பேக்ரவுண்டு சாங் வேற. இங்கே பாருங்க பிள்ளையாரே, எவ்வளோ நேரம் தான் இப்படி குத்தச்சிக்கிட்டு இருக்குது சொல்லுங்க. நீங்கள் இருக்கீன்னு என்னாலலாம் இருக்க முடியாது தெரியுமா. நான் உங்கள் மூஞ்ச பார்க்க, நீங்கள் என் மூஞ்ச பார்க்கணும், மாற்றி மாற்றி இப்படியே எவ்வளோ நேரம் தான் வீட்டை சுற்றி சுற்றி வாரது. கொஞ்சம் வெளியே தெருவுக்கு போனால் தான் 4 பேரை பார்த்து கொஞ்சம் பேசி இருந்தால் தான் மனசுக்கு லேசாக இருக்கும். இப்படி வீட்டுக்குள்ளே இருந்தால் மூச்சு முட்டாயி போயிடும் பிள்ளையாரே. இதை சொன்னால் எங்கள் மாமியா கிழவிக்கு தெரிய மாட்டேங்கு. அது 24 மணி நேரமும் சீரியலை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இல்லைன்னா திட்டிக்கிட்டு இப்படியே இருக்கும். டிவியில் வர மாமியாரெல்லாம் இது திட்டிக்கிட்டு இருக்கு, இது என்னையே வெளியே விடாமல் என்னையே கொடுமைப்படுத்துது. இதெல்லாம் நியாயமாக பிள்ளையாரே நீங்களே சொல்லுங்க. பாருங்க, நான் சொல்லியேன்னு என்னையே தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. அதுக்கு கண்ணு குருடாயிடணும், இல்லைன்னா காது கேட்காம போயிடணும். அப்போ தான் என்னையே தொல்லை பண்ணாமல் இருக்கும்னு நினைக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிய? பாவம், நீங்கள் என்ன நினைப்பிய? உங்களையே எங்கள் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சிருக்காவ. நீங்களும் சும்மா உட்கார்ந்துருக்கிய, நானும் சும்மா உட்கார்ந்துருக்கேன். ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாத்தையும் வியாடிக்க தான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். என்ன இப்போ பாருங்க, உங்களுக்கு அப்படி என்னமாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணிச்சின்னு வைங்க, எங்கள் மாமியாருக்கு காது மட்டும் கொஞ்சம் கேட்காத மாதிரி பண்ணிடுங்க. என்ன கொஞ்சம் கேட்டால் போதும், ரொம்ப கேட்காண்டாம். ஏன்னா வேறு ரொம்ப கிடச்சின்னு வைங்களாம், நான் அப்பப்போ ஏமாற்றிட்டு வெளியே தெருக்கு ஓடிடுவேன். அது நான் சொல்லிட்டே அவங்க காது சரியாக கேட்கலல்ல, அதனால தான் தெரிய மாட்டேங்க போல இருக்குன்னு சொல்லி சமாளிக்கலாம்ல. அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க. என்ன நான் அப்பப்போ வெளியே எட்டி பார்த்துட்டு வருவோம்ல, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நான் எங்கள் அத்திட்ட சொல்லிட்டு தான் போனேன், அவளுக்கு சரியாக காது கேட்கல, அதனால தான் தெரியல போல இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் ஏதாவது சமாளிச்சுக்கிடுவேன். என்ன இவா பிள்ளையார்கிட்ட போய் மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கா? அடிக்க வெயிலில் பித்தங்கத்தான் காங்கிருச்சா? கிறுக்கு பிடிச்ச வாங்கினாங்க அங்கே போய் குத்தச்சிக்கிட்டு இருக்கா?
டீலிங் எல்லாம் நமக்குள்ளே இருக்கணும் என்ன, வெளியே எதுவும் லீக் புட் பண்ணிடக்கூடாது. ஏல பெரிய பொண்ணு, ஐயோ இந்த அத்தை கிழவி எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே. நான் பிள்ளையார்கிட்ட பேசினதெல்லாம் கேட்டிருக்குமோ? ஏல பெரிய பொண்ணு, இங்க என்னலாம் பண்ணியா? எத்தே இங்கே இந்த செடிக்குள்ளே புல்லுலாம் முளைச்சிருந்து அதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கிடுங்க. நீங்க புடுங்கினதெல்லாம் போதும், வந்து சோத்த போட்டுதா. எத்தே இப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. ஏலா நீ புள்ள புடுங்கினது போதும் தான் சொன்னேன், வா வந்து சோத்த போட்டுதா. சரி தே. ஏலா கூட்டுக்கு வெங்காயம் வெட்டி போட்டு ஒரு முட்டையும் பொரியனே. அதுக்கு இன்னைக்கு அஷ்டமி நவமின்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத, ஒழுங்கா முட்டையை பொரிச்சுதா. சரி தே. நல்ல வேலை பிள்ளையார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தே எதுவும் இது காதில் உள்ள போல இருக்கு. ஒருவேளை சொன்ன உடனே செஞ்சிட்டாரோ என்னமோ தெரியலையே, காது கேட்காம போயிருக்குமோ கிழவிக்கு. அட மழை மதிலாம் குமிச்சு போட்டிருக்கானுவ தர்பூசணியே. இவ்வளவு தர்பூசணியை இங்க அநியாயமா அப்படியே ஆத்து பக்கம் கொண்டு கொட்டியதுக்கு. 4 பாவப்பட்ட ஜீவனுக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் புண்ணியம், இப்படி கொண்டு வந்து கொட்டி போட்டு வச்சிருக்க. சரி, என்னதான் இருந்தாலும் அவன் எடுக்க முடிவெல்லாம் நமக்கு சாதகமாக தான் இருக்கு. இப்போ மட்டும் என்ன அவ்வளோ காய் வேஸ்ட்டாக எதுக்கு போவானே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சோசியல் சர்வீஸாக நினச்சி கொண்டு போய் விற்றுட்டு வந்துடலாம். ஒவ்வொரு காயும் எட்டா தண்டியா இருக்கு. யார் இந்த பிள்ளை நம்ம பொடிய காயெல்லாம் தூக்கிக்கிட்டு நிற்கு? இன்னைக்கு நமக்கு நல்ல வியாட்டை தான். ஏம்மா, ஐயோ தாத்தா நீங்களா? ஆமாம்மா, நீ எங்க நேற்று இதில் 2 காய் எடுத்துக்கினதுக்கு வேண்டானிட்டா இன்னைக்கு மெனக்கட்டு இதுல இருந்து காய் எடுக்க வந்தியாக்கும் இவ்வளோ தூரம்? ஐயோ தாத்தா, இந்த காயெல்லாம் நான் எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போறதுக்கு எடுக்கல. ஏதாவது கஷ்டப்பட்டையே சாப்பிடலாம் வழி இல்லாத இருப்பாவில்ல, அவங்களுக்கு பார்த்து போற வழியில கொடுக்கலாமேன்னு எடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்க நினைக்க மாதிரிலாம் கிடையாதுண்ணா. சரிம்மா எடுத்துட்டு போ, நல்ல காய் தான் பத்துக்க. இன்னும் வேலை ஒழுங்கா போகமுட்டுங்கன்னு தான் மனசே வெறுத்து போய் இங்கே போடியேன். பார்க்குற 4 பேர்னாலும் ஆத்தங்கரைக்கு வாரையே எடுத்துகிட்டு போவாவில்ல, அவங்களுக்கு உதவியாக இருக்குமே, அதான் இங்கே கொண்டு கொட்டியேன். அங்கே வீட்டு பக்கம் நானும் கொஞ்சம் கொண்டு போனேன், அக்கம் பக்கம்லாம் கொடுத்தேன் பத்துக்க. இனிமேல் இந்த காயெல்லாம் வேறு வீணாக தான் போகும். என்னத்தை பண்ண, அநியாய விலைக்கு கேட்கானுவேன். அந்த ஆளை போட்டு வெட்டி மண்ணுக்குள்ளே தான் முக்கணும், அதான் இந்த உரமத்துக்கு கொண்டு போடியேன். ஆமாம் தாத்தா, எங்கள் வீட்டுக்காரர் 60 ரூபான்னு அன்னைக்கு ஒரு காய் வாங்கிட்டு வந்தார். ஆனால் இனிப்பே இல்லை பத்துக்கிடுங்க. இந்த காய் நல்லா இனிக்குமா தாத்தா? நல்லா தியானு மாதிரி இனிச்சு கிடக்கம்மா, இதுக்கு நான் கேரண்டி. நீ வேணா நான் ஒன்று வெட்டி தின்னு பார்த்துட்டு சொல்லு, இனிக்கலன்னா என்கிட்ட வந்து இந்த தாத்தாட்ட வந்து கேளு. நல்லா தியானு மாதிரி இனிச்சு கிடக்கும். பாதி பேர் கடையில் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறவன் எங்கள்கிட்ட டன்னுல தான் வாங்குவானுவ கணக்கில். 2000 ரூபாய்க்கு கூட வாங்கிட்டு போகணும் டன்னு கணக்குக்கு. அங்கே போய் கொள்ள விலைக்கு விற்கானுவேன். பாதி ஒவ்வொரு இடம் போகுது, கோயம்புத்தூர் போகுது, சென்னைக்கு போகுது, எல்லா இடமும் காய் இங்கேருந்து போகுது. அவனு இடையில தரகர்காரனும் அவ்வளோ விலையும் பார்த்து பிடியானுவேன். அதில் விலை ஏறி பல்க்கு விலைக்கு விற்கானுவேன். நமக்கு 5 ரூபா 10 ரூபா கையில் நிற்காண்டங்கி நட்டத்துக்கு தான் போகுது விவசாயம். என்னத்தை சொல்ல போ. அதனாலேயே இதை போட்டு இனிமேல் இந்த தடவை மண்ணாதான் போகுது, அந்தளவு போட்டுட்டு போகிறேன். என்னத்தை செய்ய தாத்தா? அப்போ நீங்களாவது கடையை போட்டு இதை சேல்ஸ் பண்ணலாம்ல, வாங்குறையே வாங்கிட்டு போட்டோம் கம்மி விலைக்கு கூட 2 நாளும் கையில் கொடுக்கலாம்ல, நீங்கள் இப்படி கொண்டு கொட்டியதுக்கு? என்னத்தம்மா போய் நம்ம இதை போய் விற்றுக்கிட்டு நிற்கிறது இவ்வளோ பழத்தையும்? மனசே வெறுத்து போச்சு. எடுத்துகிட்டு போகிறையே போட்டோம், என்னனையும் போட்டுன்னு தான் போடியேன். அதை என்னத்துக்கு கொண்டு போய் விற்றுக்கிட்டு நிற்பானே நம்ம? வாழவா சாவவான்னு இருக்குது, இதை வச்சுக்கிட்டு என்னத்தை கொண்டு விற்க? என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு? பாவம் இந்த தாத்தா. நம்ம இந்த பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்று பாதி காசு இந்த தாத்தாவுக்கு கொடுத்துடணும். தாத்தா கொஞ்சம் நில்லுங்க. என்னம்மா? தாத்தா உங்கள் வீடு இந்த ஊரில் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் தானே இருக்கு? ஆமாம்மா, ஏன் கேக்கா? இல்லை சும்மா தான் கேட்டேன். சரி தாத்தா போயிட்டாங்க பார்த்து. சரிம்மா, ஆத்தங்கரையில் ரொம்ப நேரம் அப்படி நிற்காத ஒத்தையில எடுக்கணுன்னா காயெல்லாம் எடுத்துகிட்டு நவுண்டுரு. வேறு வாரையே போறையே ஏதாவது ஒரு மாதிரி பாப்பாங்க உனிய. நீ கிளம்பு, பொம்பளை பிள்ளை அப்படி அங்கங்கே நிற்கக்கூடாது. சரி தாத்தா. என் பொண்ணு கணங்கா இருக்கா. நல்லதா போச்சு, கையில் எடுத்துறதே அள்ளிட்டு போகிறது. அவர் நல்ல வேலை ஒரு கூடையோட கொண்டு வந்து போட்டிருக்காரு, அப்படி கூடையோட தூக்கிட்டு போயிட வேண்டியது தான். சிங்கிலியா சித்திரக்குள்ளி சிலுப்புறாளே. வந்த வேலை முடிஞ்சது, கிளம்புவோம். 2-3 ரவுண்டு எடுத்துக்கொண்டு போட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஐயோ இந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் அந்த தாத்தா போயிருக்காரு. நம்ம இதை தூக்கிட்டு போனால் கேவலமாக நினைப்பாரு. நம்ம அது யார பக்கமாக போவோம்? போய் எந்த ஊர்லையாயின்னு ஒரு ஊரில் கொண்டு போய் இதை அவ்வளோத்தையும் விற்றுட்டு வந்துடணும். ஏன் வேற ஊருக்கு போகணும்? நம்ம ஊருக்கே போவோம். நம்ம ஊரில் போய் எவ்வளோத்தையும் விற்போம். எல்லாம் வாட்டர் மில்லன் அங்கே கிடக்குது, இதுவளுக்கு எங்கே தெரிய போகுது? இது பக்கத்தூர் ஆறு தானே. ஆமாம், அதான் லேட்டர் பீஸு. ஐயோ பூமாரி, சோனிக்கு விழுந்த அடியை பார்க்கணுமே. செம காமெடியா இருந்தது. ஒரே விதி தான், பறந்து போய் விழுந்தா வேறு. எப்ப சந்தியா ஓவரா மினுக்காதண்ணே? மினுக்கல பச்சோனி, சொன்னேன் பூமாரிக்கிட்ட நீ வாங்கின மிதிய. அவ அப்பதானே இமேஜினேஷன் பண்ணி பாப்பா. நீ மூடு, ரொம்ப நாடகம் நடிக்காத.
இங்க பாரு, மறுபடியும் அம்மையை கூப்பிட்டுருவேன். இந்த மூடு கீடுலாம் சொல்லாதன்னு சொல்லியிருக்கலாமே. அடங்கு. இந்த ஆரம்பிச்சிட்டால உள்ள சண்டையே. நான் உங்களோட சண்டையை கேட்கலாம் வரல, சும்மா நேரம் போலேன்னு வந்தானா நீங்களும் அதுக்கு மேல சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்களே. அம்மா பூமாரி, சதீஷ் எங்க ஆளையே காணோம். அந்த கிறுக்கனா, அந்த கிறுக்கன் தினமும் அப்படியே காடு காடா சுத்தி வேட்டைக்கு போறேன்னு சொல்லி பயல்களோட சுத்திக்கிட்டு திரியும். ஏன் உங்க அப்பா திட்டமிட்டாங்களா? அவியெல்லாம் திட்டி பத்தாச்சு, அடிச்சும் பத்தாச்சு, திருந்தாண்டங்க. தோட்டத்துல போட்டு வேலையை உழுக்க வாங்கிட வேண்டியது தானே. ஆமா, எங்க அப்பாயும் சொல்லி பார்த்துட்டாவ, அவன் கேட்க மாட்டேங்க. ரிசல்ட் வரட்டும்னு தான் இருக்காவ. ரிசல்ட் வந்ததுன்னா இருக்கு அவனுக்கு கச்சேரி. ஃபெயிலா மட்டும் ஆயிட்டான்னு வைக்கி, கண்டிப்பா அவனுக்கு மாடு தான் வாங்கி மேய்க்கிறதுக்கு கொடுக்க போறேன்ட்டாவ. அப்ப சதீஷ் பெரிய மாட்டுக்கார வேலனாயிருவான். மாட்டுக்காரன் வேலனாரானா இல்லையோ, கண்டிப்பா சேது விக்ரம் ஆயிருவான். எங்க அப்பா கிட்ட மாட்டினான்னா ஃபெயிலானா. அம்மா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களோ? பூமாரி எப்பமா வந்தா? நான் சந்தியா சோனி எல்லாம் தோட்டத்துல சாப்பாடு கொடுத்துட்டு வந்தவள, அப்பதான் நான் அங்க இருந்து வந்தேன் பெரியம்மா. அப்படியா? நீங்க எல்லாம் தோட்டத்துக்கு போயிருந்தீங்களோ? ஆமா பெரியம்மா, எங்க அம்மா நான் எல்லாம் போயிருந்தோம். அப்பதான் சோனியும் சந்தியாவும் எப்பாக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருந்தவள, அந்தால நானும் இவ கூட போட்டுமான்னு கேட்டேன் அம்மாட்ட. அந்தால சரின்னு சொன்னவள, அந்தால அவிய கூட வந்துட்டேன். அப்படியாம்மா? சரி சரி. உங்க அம்மா தோட்டத்துல நிக்காளோ? ஆமா, நீ முத போ, பின்னாடியே வாரேன்னு சொன்னாவ. அவியெல்லாம் கிளம்பனாலும் கிளம்பிருப்பாவல இருக்கும் தோட்டத்துல இருந்து. சரிம்மா. எம்மா சோனி, எனக்கு போய் கடையில போய் ஒரு தலைவலி மாத்திரை ஒன்று வாங்கிட்டு வந்துருவியாம்மா? ஏம்மா தலை ரொம்ப வலிக்கா? ஆமா, காலையில இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்து இப்ப தலை வலிக்க மாதிரி இருக்கு. பத்துக்க தூங்குனா சரியாயிரும். இங்க நீங்க இருந்து தூங்கியே விட மாட்டேங்கல, அதான் தலைவலியில கொண்டு வச்சிருச்சு. எம்மா போவே, நானும் போக மாட்டேன். இந்தா இவளை போக சொல்லு. நல்ல பிட்டிலே வாங்கி ஒரு எட்டி எட்டி உதைச்சிட்டு இப்ப நல்ல தலைவலி மாத்திரை வாங்குறதுக்கு என்னையே போக சொல்றாள. ஏன் உன் மூத்த மவளே போக சொல்ல வேண்டியது தானே? ஏலா, அவ பெரிய பிள்ளைலாம், நீ இந்த சின்ன பிள்ளை. போ, சின்ன பிள்ளை கணக்க ஓடி போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வா. பேராசிட்டமல் வாங்கினாலும் போத எனக்கு. எம்மா அது காய்ச்சல் மாத்திரை தானவே, அதை போட்டாலும் எனக்கு தலைவலி கேட்கும். பத்துக்க எம்மா தலைவலிக்கு சாரிடம் போட்டா தலைவலி கேட்கும், அதை வாங்கிட்டு வர சொல்லு. சந்தியா, நான் இப்ப கடைக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே. நீ பாட்டுக்கு சாரிடம் சொல்லு மயிரிடம் சொல்லுன்னுகிட்டு இருக்கா. நானும் போக மாட்டேன், நீ போவேன்னா. இப்ப சூனி, அம்மைக்காண்டி இது கூட பண்ண மாட்டியாப்ப நீ? இது நல்ல கதையா இருக்க. அடி வாங்கியது நான், நல்ல பேர் வாங்கியது நீ. நான் மட்டும் நல்லது செஞ்சுட்டு அடியும் வாங்கிட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருக்கணுமோ? நானும் போக மாட்டேன். எம்மா யாரும் போக வேண்டாம்மா, நீங்களே சண்டை போடாதீங்க. நானே பைய மெதுவா நடந்து போய் வாங்கிட்டு வந்துக்கிடியே. நீங்களே சண்டை போடாம இருங்க. பாருப அம்மைய, அவளே போறேங்க. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா ஜோனி? சும்மா நடிக்காதேண்ட, நல்லவ மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுருவா. அப்படின்னா நீ போக வேண்டியது தானே, போக மாட்டல நீ. எம்மா நில்லு, நானே போறேன். கடைக்கு போறியம்மா? ஆமா ஆமா, வேற ஏதாவது வாங்க வேண்டியிருந்தா சொல்லு, கையோட வாங்கிட்டு வந்துடுறேன். வேற மறுபடியும் என்னை அனுப்பாத பத்துக்க சொல்லிட்டு. சரி அப்ப வா. 2-3 சாமான் வேற இல்லாம இருக்கு, எழுதி தரேன் அம்மா, அதையும் சேர்ந்தப்பல வாங்கிட்டு வந்துரு. சரி, காசு எடுத்து வை, கூடையில பேப்பர்ல எழுதி போட்டு. வேற நான் மறந்துட்டு வந்துடுவேன் நீ வாயில சொன்னா. வேற அதுக்கு வேற நான் அடி வாங்கணும், உங்ககிட்ட திட்டு வாங்கணும். நம்மளாலலாம் முடியாதுப்பா. ஒழுங்கா சிட்டையில எழுதி எனக்கு தா, நான் போய் வாங்கிட்டு வரேன். எல்லாம் நீங்களும் வந்தாதான் எழுத முடியும். நோட்டும் பேனாவும் எடுத்துக்கிட்டு வா. சரி போ போ, அம்மா கூப்பிடியல்ல போ. இதுக்கு கூட நான் தான் போனேன். என்ன அம்மா உன்கிட்ட தான் சொன்னா பாரு, போ போ. நாடகம் நடிக்கணும் மட்டும் நல்லா நடிப்பா, மற்றதுக்கெல்லாம் போப்போன்னு நம்மளை துரத்துவா. வழங்காத வந்த சந்தியா. வரும்போது எங்களுக்கும் ஏதாவது பண்டம் முட்டாய் ஏதாவது வாங்கிட்டு வாவே. இரு, செருப்பு வாங்கிட்டு வரேன், வாயிலே கவதாரேன். சோனி சம்ம காண்டுல போவான்னு நினைக்கும் கடைக்கு. எதா குமாரி, நீயும் வாபா கடைக்கு, சேர்ந்து ஒன்னா போலாம். 2 பேரும் ஆளுக்கு ஒரு சைக்கிள்ல நல்லா ரேஸ் ஓட்டிக்கிட்டு போவோம். என்ன யாரு முத போறான்னு? சரிப்பா சோனி, நானும் வரேன். நான் வீட்டுல போய் சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. நம்ம ஸ்கூலுக்கு போவோம்ல, 2 பேரும் கை கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் நல்லா ஜாலியா விளையாடிட்டு போயிட்டு வருவோன்னே. இவங்க வீட்லயே கிடக்கட்டும். எப்ப என்னைய மட்டும் ஒத்தையில விட்டுட்டு போறியே? ஆமா, நீ தானே போன்னா, அதான் நாங்க கடைக்கு கிளம்பிட்டோம். நீ என்ன வீட்டுல ஒத்தையில உட்கார்ந்துரு. குமரி ஓடியா, எங்க அம்மா சாமான் எழுதிருப்பாவே, நோட்டு போனாலும் எடுத்து கொடுத்துட்டு தான் வந்தேன். சரி, 2 பேரும் விட்டுட்டு ஓடிட்டாளுவல. இதுக்கு நம்மளும் கடைக்கு போறோம்னு சொல்லிட்டு 3 பேரா இருந்திருக்கலாமோ. இனிமே அம்மா விட மாட்டாள. நீ என்னத்துக்கு வீட்டுல கடல்லாம் சொல்லுவா. எல்லாம் பார்த்து மெதுவா சைக்கிளை ஓட்டுங்க, வேகமா போவாதீங்க 2 பேரும். சரிம்மா. போறதெல்லாம் சரிதான், வரும்போது முட்டையை உடைக்காம கொண்டு வரணும். நான் வேகமா வண்டியை ஓட்டியா சைக்கிளை. அம்மா சோனி கூட கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். பார்த்து போங்களா 2 பேரும். இன்னும் வேகமா ஓட்டியாளுவே.
அது யாரு சரசுல வர மாதிரி இருக்கு. தோட்டத்துல எல்லாம் நிக்கான்னு சொன்னப்போ மாதிரி அதுக்குள்ள இங்க வந்துட்டு அளக்கும் ஊருக்குள்ள நின்ன மாதிரி இருக்கு. என்னக்கோ அப்படி பாக்கிய ஆள் அடையாளம் தெரியலையோ? ஆளெல்லாம் அடையாளம் தெரியுது. என்ன நீ பூ மாதிரி அங்க தோட்டத்துல நிக்கான்னா அதுக்குள்ள வந்திருக்கியா? அதான் என்னன்னு பார்த்தேன். ஆமாக்கா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா சோனியும் சந்தியாவும், அதான் சரின்ட்டு உங்களை பார்க்க போலாமான்ட்டு வேற நானும் சோத்தை கொடுத்துட்டு எங்க வீட்டுக்காரர் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னக்கா ஆச்சு உடம்புக்கு? ஏதோ உடம்பு ரொம்ப சோமில்லையோ? இப்படி எப்பயும் அசதியா இருக்க முடியல, இன்னைக்கு ஆளையே பார்க்க ரொம்ப அசதியா தெரியலையே. என்னன்னே தெரியல சரசு, காலையில இருந்து ரொம்ப ஒரு மாதிரியா இருந்து பத்துக்கு அசதியா. தூக்கம் வேற ராத்திரி சரியா இல்லையா, அதனால எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதான் படுத்து படுத்து கடந்தே இருந்தால. இன்னைக்கு இந்த பிள்ளையில தான் சாப்பாடு கீப்பாடுன்னு எல்லாம் செஞ்சுட்டு நடந்துச்சுவே ரெண்டும். அதை எடுங்க இதை எடுங்கன்னு பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தேன், அதுவளே செஞ்சுச்சுவே. அந்தால என் அப்பனுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்களான்னு அனுப்பி விட்டேன். எங்க ஒத்தையில பொம்பளை பிள்ளையில விட நல்லா 2 பேரும் போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டேன். ஆமா, தோட்டத்துக்கு வந்த அளவு பார்த்தேன். இப்போ உங்களுக்கு பரவாயில்லையாக்கா உடம்பு? ஆமா பரவாயில்ல, ஆனா தூக்கம் கொஞ்சம் இல்லை பத்துக்கு. நான் எப்படியும் கொஞ்சம் தூங்கிடலான்னு பார்த்தேன். இந்த பிள்ளைகளுக்கு தூங்கோடாண்டேங்கி. இதுகளுக்கு பள்ளிக்கூடம் இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருமா, லீவுனா வீட்டில் கிடந்து உயிரை எடுக்குதுவே, ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு. அந்தால தான் தூங்க முடியலன்னா தான் இப்போ தலைவலியில கொண்டு வச்சிருச்சு. நான் இப்போ சோனியை கடைக்கு அனுப்பி ஒரு தலைவலி மாத்திரை வாங்க சொன்னேன். அவ சரி போறேன்னால அதனால வீட்டில் 2 3 சாமானும் இல்லை, அதனால எழுதி கொடுத்து அனுப்பியிருக்கேன், போய் வாங்கிட்டு வான்னு. ஓ, அதான் 2 பேரும் பாஞ்சு போறாவளோ? ஆமா, ஓமோல ஏமோல துணைக்கி கூட்டுக்கிட்டு போறாவளோ இருக்கு. 2 பேரும் என்னமோ சைக்கிள் போட்டி வச்சுக்கிட்டு போகணும் போறாளுவே. விழுந்து வராம வந்து சேர்ந்தா சரிதான். நான் வேற முட்டை எழுதி அனுப்பியிருக்கேன். முட்டையை ஒழுங்கா உடைக்காம கொண்டு வந்து சேருவாளா என்னன்னு தெரியல ஏமோவா. எந்த வேலை சொன்னாலும் அதுக்கு 2 வேலை வைப்பா நமக்கு. சரி சரி, ரொம்ப உடம்புக்கு முடியலன்னா ஆஸ்பத்திரி ஏதாவது போய் பார்க்கப்படாதாக்கா? இல்லை இல்லை சரசு, அது ஒன்றும் இல்லை. தூக்கம் இல்லாதனால தான் அப்படி இருக்கு. மாத்திரை போட்டால் சரியாயிரும் பத்துக்க. சரிக்கோ.